பள்ளி மாணவர்கள் திருநீறு ருத்ராட்சம் அணிந்து வர வேண்டும் என்றும் அப்போதுதான் சனாதனத்தை காப்பாற்ற முடியும் என கூறிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலடி கொடுத்துள்ளார். பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்ட வீதினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாரு காதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுத்துறாங்க. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியனும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க நயினார் அண்ணன் இருக்கிற எல்லோருக்கும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து, ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க. அது மத சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுக்கும். அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத, ருத்ரா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்த அவங்க நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம். அங்கே முற்போக்கான விஷயத்தை பற்றி இந்த பிள்ளைங்க வருது, இந்த பிள்ளைங்களுக்கு அறிவியல் சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும். அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்றது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன். நான் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நம்பிக்கையில் யாருமே தலையிட போறதில்லை. ஆனால் அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் சொல்றது அப்படின்றது அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும் போது யூனிஃபார்மாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சொல்றதே நாங்கள் வருத்தத்துக்குரியதாக தான். இந்த மாதிரியான எப்படி பார்க்கறது? பெண் பிள்ளைகள் வந்து பொட்டு அணிந்து செல்லவில்லை என்றால் அவங்க எப்படி சனாதனத்தை காப்பார்கள்? இல்லை நான் மாதிரி ஒரு கருத்துக்களை ஒரு இல்லை நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மதம் சார்ந்து அதை நாங்கள் வலியுறுத்துறோம், அதுக்காக நிற்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்கள வந்து இந்த நீட்டில் வந்து தாலி கூட அவுத்து வச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அவங்க எந்த விதத்துக்கு அதை அவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே ஒன்று இங்கே ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது என்பது தான் என்னோட கருத்து.